இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கார்த்தி அண்ணாவோட 27வது படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கலகலப்பு பார்ட் 3 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட். அதுக்கப்புறமா மெட்ரோ படத்தை டைரக்ட் பண்ணிருந்த டைரக்டரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். நம்ம கார்த்தி அண்ணாவோட 27வது படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, மெய்யழகன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல நம்ம அரவிந்த் சாமி சாரும் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா, 96 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு நம்ம டைரக்டர் பிரேம்குமார் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்றாரு. நம்ம கார்த்திகேயனோட இந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அரண்மனை பார்ட் 4 இந்த படத்துக்கான ஒரு பெரிய சக்சஸுக்கு அப்புறமா நம்ம டைரக்டர் சுந்தர் சி சார் வந்துட்டு கலகலப்பு பார்ட் 3 படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த படத்துல நம்ம விமலனா மிர்ச்சி சிவானெல்லாம் நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ்லாம் முன்னாடி வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல நம்ம வாணி போஜனும் வந்து நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு அடுத்த மாசம், அதாவது ஜூன் மாசத்துல இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் வந்து பண்ண போறாங்க. இதுக்கான ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ற நியூஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மெட்ரோ படத்தை டைரக்ட் பண்ணிட்டு நம்ம டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் இவரு இப்போ வந்துட்டு அடுத்ததா ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, மெட்ரோ படத்துல நடிச்சிருந்த ஸ்ரீஷ், அதுக்கப்புறமா வந்துட்டு பாபி சிம்ஹா, யோகி பாபுலாம் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நம்ம விமலனா புதுசா நடிக்கிற ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அமரன் இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்கான ஒரு குட்டி அப்டேட். அதுக்கப்புறமா நம்ம வித்தார்த்தனாவும் வாணி போஜன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராயன் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தலாம். நம்ம விமலனா இப்போ வந்து நிறைய படங்கள்ல ஒரு கமிட் ஆகிட்டு ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல ஒரு படம் தான் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்துல இருந்து இப்போ என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னா, நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மே 24ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம விஜய் சேதுபதி என்ன தான் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறாரு. நம்ம கும்பல் அண்ணாவோட இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து மைக்கேல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அமரன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்கான ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே இப்போ வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த அமரன் படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் வந்து கூடிய சீக்கிரம் சொல்ல போறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த அமரன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல சாய் பல்லவி வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம விதார்த்தனா ரொம்பவே கவனமா தான் படங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து நடிப்பாரு. இப்போ நம்ம விதார்த்தனாவும் வாணி போஜன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அஞ்சாமை அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம விதார்த்தனா நடிகிற இந்த அஞ்சாமை படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணாவோட ராயன் படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிளை நாளைக்கு வெள்ளிக்கிழமை மே 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கான டைட்டில் என்னன்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ராயன் படத்துல இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போற பாட்டுக்கான பேர் என்ன அப்படின்னா, வாட்டர் பாக்கெட். இந்த பாட்டை தான் நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ராயன் படத்துக்கான செகண்ட் சிங்கிளான இந்த வாட்டர் பாக்கெட் சாங் எப்படி இருக்க போகுது நம்ம ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.